வெல்கம் பேக் டு தமிழ் டிடிகேஸ் அஃபீஷியல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேவி பேண்ட் எல்என்பி அப்புறம் வந்து சி பேண்ட் எல்என்பி பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நமது தமிழ் டிடிகேஸ் அஃபீஷியல் சேனல் பக்கத்தை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சி பேண்ட் எல்என்பி பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த சி பேண்ட் எல்என்பி பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடத்துல உங்களால் வந்து வாங்கவே முடியாது. இந்த சி பேண்ட் எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா 2 போர்ட், அதாவது வந்து 2 அவுட்டு நீங்கள் வந்து இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு 5G எல்என்பின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சி பேண்ட் டூயல் எல்என்பி, ஓகேங்களா, சாலிட் கம்பெனியோடது இது. ஸோ இது வந்து 4K தரத்தில் ஹெச்டியில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1080p வரைக்கும் வந்தால் மட்டும் போதும். நிறைய நண்பர்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500லேருந்து 1900 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எல்என்பி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ் சேனல்கள், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 40 தமிழ் சேனல்கள் இதில் வந்து கவர் ஆகி வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன டிஷ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8 அடி டிஷ்ஷு, இல்லைனா 10 அடி டிஷ்ஷு, இல்லைனா 12 அடி டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி டிஷ்களை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் சேனல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். உள்ளே வந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து டேரெக்டாக வந்து சேட்டலைட்லேருந்து வர கதிர்வீச்சை நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இழுத்து பாக்ஸுக்கு கொடுக்கும். ஸோ அந்த பணி தான் இது வந்து செஞ்சிட்ருக்கு. ஆனால் இது வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து மக்கள் வாங்கி விரும்பி இது வந்து போட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேவி பேண்ட் எல்என்பி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கேவி பேண்ட் எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட காணப்பட்டுட்டு தான் இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்ட் எல்என்பின்னு சொல்லுவாங்க. நான் வந்து டேரெக்டாக பாக்ஸ்லேருந்தே பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் வகைகள் நீங்கள் வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒன்லி ஒன் சிங்கிள் போர்ட் எல்என்பி. சில பேர் என்ன தெரியுமாங்க பண்ணுவாங்க, இதை வந்து வாங்கி பொருத்திடுவாங்க. இன்னொரு கனெக்ஷன் போடுறதுக்கு டேரெக்டாக நம்ம வந்து அந்த கேபிளை கட் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து அந்த 2 கனெக்ஷனை எடுத்துடலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதனாலே வந்து எல்என்பி ஷார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டில் போகும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது அதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது வந்து சிங்கிள் எல்என்பி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒயர் வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம கேபிளில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்க, 10 ஒயர் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 10 கனெக்ஷனாக எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பண்ண முடியாது. இதுக்குன்னு சில பவர் அது மட்டும் தான் வந்து இழுக்கும். ஸோ அதுக்கு உண்டான பவர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அது கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அதை விட்டுவிட்டு நீங்கள் 3 கனெக்ஷன் 4 கனெக்ஷன் எடுத்திங்கன்னா எல்என்பி வந்து வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எல்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் எல்என்பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேவி பேண்ட்லேயே 2 போர்ட் எல்என்பி. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து எல்என்பி வகைகள் பற்றி நம்ம வந்து சொல்லும்போது இதை பற்றி நம்ம வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 போர்ட் எல்என்பி. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து தான் எடுத்தது. பட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால தான் வந்து பழசையை நான் வந்து வீடியோ பிடிச்சி போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து 2 கனெக்ஷன், அதாவது வந்து இப்போ வந்து ஏர்டெல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்டெல்லே நீங்கள் வந்து 2 பாக்ஸ் போட்டு 2 கனெக்ஷன் இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் உங்களால் இழுத்துக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எனக்கு வந்து ஒரே நெட்வொர்க் தான் வேணும், எனக்கு வந்து உள்ளே வந்து 2 பாக்ஸ் பிரித்து போடணும், எனக்கு வந்து மேலே வீட்டு மேலே வந்து 2 கூடையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி வந்து ஓட்டை போட்டு வீடு நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எல்என்பி 100% பொருந்தும். இந்த எல்என்பியும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்என்பி வந்து நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள சேனல் பேஜை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்என்பி வகைகள்லாம் நம்மக்கிட்ட வந்து அதிக அளவில் காணப்பட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம முன்னாவே பெஸ்ட்டான ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதிலே வந்து 2 போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேலே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை இழுத்துட்டோம் அப்படின்னா மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். இந்த எல்என்பி நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிற எல்என்பி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து எனக்கு பழசு வேணாம், எனக்கு புதுசே போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் அந்த ஸ்பாட்லேயே வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்காங்க, ஒரு ஷேர் பண்ணிக்காங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.